இதயம் கனிந்த பணிவான வணக்கம் நண்பர்களே. பகவத்கீதையை சிம்பிளாக புரிஞ்சுக்க குரு அருளும் இறையருளும் துணை நிற்கட்டும் என வேண்டி இந்த பதிவை துவங்குவோம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது அத்தியாயம் 7லேருந்து ஸ்லோகம் 22லேருந்து 24 வரைக்கும். முதல்ல ஸ்லோகம் 22. சதயா ஸ்ரத்தயா யுக்தஹ தஸ்யாராதனமீஹதே லபதே சததः காமான் மயைவ விஹிதான் ஹிதான். இதோட அர்த்தம், இஷ்ட தேவதைகளை ஆராதிக்கும் பக்தர்கள் அந்த வடிவத்தை வழிபட்டு தான் விரும்பும் பொருட்களை அடைகிறார்கள். ஆனால் உண்மையில் அந்த வரம் என்னால் மட்டுமே வழங்கப்படுகிறது. அடுத்து ஸ்லோகம் 23. அந்தவத்து பலம் தேஷாம் தத்பவத்யல்பமேதசாம் தேவான் தேவயஜோ யாந்தி மத்பக்தா யாந்தி மாமபி. இதோட அர்த்தம், குறைந்த புத்தி உடையவர்கள் பெறும் பலன்கள் தற்காலிகமானது மற்றும் அழியக்கூடியது. அவர்கள் தேவர்களை வழிபட்டு தேவர்களின் இருப்பிடத்திற்கு செல்கிறார்கள். ஆனால் என் பக்தர்கள் என்னிடம் வருகிறார்கள். அடுத்து ஸ்லோகம் 24. அவ்யக்தம் வ்யக்திமாபன்னம் மன்யந்தே மாம புத்தயः பரம் பாவமஜானந்தோ மமாவ்யயமனுத்தமம். இதோட அர்த்தம், குறைந்த அறிவு கொண்டவர்கள் என்னை முன்பு உருவமில்லாமல் இருந்து இப்போது இந்த உருவத்தில் தோற்றம் கொண்டதாக நினைக்கிறார்கள். ஆனால் அவர்கள் எனது உண்மை நிலையான தோன்றும் தோன்றா நிலைகளுக்கு அப்பாற்பட்ட என்றும் மாறாத ஈடு இணையற்ற எனது உன்னத நிலையை அறியவில்லை. இப்போது இந்த ஸ்லோகங்களோட விளக்கத்தை சிம்பிளாக புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுவோம். பொதுவாக நாம் கடவுளை ஆராதனை பண்ணுற நோக்கம் என்னன்னு பார்த்தோன்னா, வாழ்க்கையில் எதையோ ஆசைப்பட்டதை நாம் அடையணுங்கிறதுக்காக தான் இருக்கும். அது பணம், பொருள், புகழ், ஆரோக்கியம், வேலை, கல்யாணம், பிள்ளைப்பேறு, சொத்து, சுகம், இப்படி ஏதோ ஒன்று நமக்கு கிடைக்கணும்னு தான் பெரும்பாலும் நம்ம கடவுள்கிட்ட போகிறோம். நம்ம இறை நம்பிக்கை பொதுவாக இந்த வகையை சேர்ந்ததாங்க இருக்கும். நம்ம இஷ்ட தேவதைகளை, குலதெய்வத்தை வழிபட்டு பக்தி சிரத்தையாக நம்பிக்கையோட வேண்டி விரும்பி நம்ம ஆசைகளை சாதிச்சுக்க பார்ப்போம். உலக விஷயங்கள் மீதான நம்ம ஆசைகளை அடைய, ஆண்டு அனுபவிக்க ஆசைப்படுவோம். நம்ம ஆசைகள் பொதுவாக அல்ப சந்தோஷத்தை கொடுக்குற உலக விஷயங்களில் இருக்கிறதுனால இந்த லௌகீக பொருட்களை அடைய இஷ்ட தேவதைகளை வழிபட்டு ஆராதித்து வேண்டி வணங்குறோம். இதிலிருந்து நமக்கு கிடைக்கிறது டெம்பரரி ஹாப்பினஸ் தான். லிமிட்டடாக, ஃபைனைட்டாக, குறைந்த அளவு, குறைந்த கால அளவு மட்டுமே தான் இது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குங்க. த ரிசல்ட் ஆஃப் theirs who are poor intellect is indeed limited அப்படின்னு பகவான் நீங்கள் சொல்கிறார். இப்படி நம்ம அறியாமையால் மடத்தனமாக லௌகீக விஷயங்களை வேண்டி நாம் கடவுள் மேலே பக்தி செலுத்தினாலும் நம்ம பக்தியை மேலும் பலப்படுத்தணுங்கிறதுக்காக பகவான் நாம் வேண்டினதை கொடுத்து நம்மளை குஷிப்படுத்துகிறார். நமக்கு அது சில சமயம் மிராக்கிளாகவும் அதிசயமாக ஆச்சரியம் கலந்த அதிர்ச்சியாக கூட இருக்கலாம். இந்த 22வது ஸ்லோகத்தில் பகவான் சொல்கிறார், நாம் எந்த குலதெய்வத்தை, இஷ்ட தேவதைகளை வழிபட்டு வணங்கி வந்தாலும் நாம் வேண்டினது கிடைக்க அனுகிரகம் பண்ணுறது நானே அப்படிங்கிறார். அதாவது பக்தர்கள் அவர்களுக்கு பிடிச்ச குலதெய்வத்தை, இஷ்ட தேவதைகளை வணங்கி வழிபட்டாலும் அது கடைசியில் ரீச் ஆகிறது சாக்ஷாத் அந்த பகவான் கிட்ட தானும். நம்ம வேண்டுதலை, விஷ், ப்ரேயரை ஃபுல்ஃபில் பண்ணுறது பகவான் தானும் கிளாரிஃபை பண்ணுறார். அதே சமயம் அழியக்கூடியதாக இருக்கிற, நிரந்தரம் இல்லாத இந்த லௌகீக விஷயங்கள் கொடுக்குற அல்ப சந்தோஷத்தை எல்லாம் விட்டுட்டு
ஆன்மீக பயணம், ஆன்மீக முன்னேற்றத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குற உண்மையான பக்தர்கள் புத்திசாலித்தனமாக என்னை சரணடைந்து மேன்மை அடைகிறாங்கன்னு அடுத்த ஸ்லோகத்தில் பகவான் கிருஷ்ணர் சொல்கிறார். அடுத்த 24வது ஸ்லோகத்தில் பகவானை பற்றி நமக்கு இருக்கிற புரிதல், அண்டர்ஸ்டாண்டிங், கண்ணோட்டம், பர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்குங்கிறத பற்றியும் சத்தியமான உண்மை என்னங்கிறத பற்றியும் தெளிவுபடுத்துகிறார். இதில் வியக்திம், அவ்யக்தம், அவ்யயம், அனுத்தமம் அப்படின்னு சில வார்த்தைகள் உபயோகப்பட்டிருக்கு. அதுக்குண்டான அர்த்தத்தை தெரிஞ்சுக்குவோம். வியக்திம்னா மேனிஃபெஸ்டேஷன், மேனிஃபெஸ்டட் ஃபார்ம், தோன்றிய நிலை, உருவெடுத்தது, உருவம் கொண்ட ஒன்று, வடிவம் கொண்டது. the one which is having a shape and formனு அர்த்தம். அவ்யக்தம்னா தோன்றா நிலை, உருவமில்லாதது, ஃபார்ம்லெஸ், உருவமே எடுக்காதது, அன்மேனிஃபெஸ்டட், சூட்சுமமானது, வெரி செட்டில் நேச்சர்னு அர்த்தம். அவ்யயம்னா உருமாற்றம் அடையாது, மாற்றமற்றது, சேஞ்ச்லெஸ், மாறவே மாறாதது, இம்மியூட்டபிள், என்றைக்குமே அழியாதது, இன்டெஸ்ட்ரக்டபிள், எவர் பர்மனன்ட், நித்திய நிரந்தரமானதுன்னு அர்த்தம். அனுத்தமம்னா மிகச்சிறந்தது, சுப்ரீம் பவர், உத்தமமானது, மோஸ்ட் எக்ஸலண்ட் ஒன்னு அர்த்தம். ஸோ இந்த ஸ்லோகத்தில் பகவான் என்ன சொல்கிறான்னா, புத்தி மந்தமடைந்தவர்கள், அறிவு குறைந்தவர்கள், உண்மையான ஞானம் கிடைக்க பெறாதவர்கள் பகவான் கிருஷ்ணர் முன்பு உருவம் இல்லாமல் இருந்ததாகவும் இப்போ இந்த கிருஷ்ணாவதாரம் எடுத்து உருவம் கொண்டதாகவும் தவறாக நினைக்கிறாங்க. புத்திசாலிகளான ஞானிகள் மட்டும்தான் அழிவற்ற, என்றுமே மாறாத, நித்திய நிரந்தரமான, சர்வ வல்லமை படைத்த சாக்ஷாத் அந்த பரபிரம்மனான பரம்பொருள் தான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாங்கிறத நிதர்சனமாக உணர்ந்தவங்க. உருவமற்ற கடவுளின் மனித ஸ்வரூபந்தான் பகவான், மேனிஃபெஸ்டட் ஹியூமன் ஃபார்ம் ஆஃப் சுப்ரீம் அல்மைட்டி. அவர் அனோரணியான் மகதோ மகியான், அதாவது ஒரே நேரத்தில் அணுவிலும் சிறியதாகவும் பிரபஞ்சத்திலும் பெரியதாகவும் இருக்கக்கூடியவர். ஸ்மாலர் தேன் த ஸ்மாலஸ்ட், அட் த சேம் டைம் பிகர் தேன் த பிக்கெஸ்ட். பகவான் ஒரு ஒப்புயர்வற்றவர், ஈடு இணையில்லாதவர், மிகச்சிறந்தவர், உயர்ந்த ஆற்றல் கொண்டவர்னு புரிந்தவர்கள் அப்படின்னு பகவான் சொல்கிறார். மகான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் வாழ்வில் பார்த்தோன்னா, அவர் கல்கத்தா காளின்னு சொல்லப்படுற பவதாரிணி அம்பாலை வழிபட்டு பிரத்யக்ஷமாக காளி தரிசனம் கிடச்சி காளிகாம்பா கிட்ட நேரில் பார்த்து பேசுவார். அந்த ஃபிசிக்கல் காளிங்கிற லிமிட்டட் ஃபார்மை கடந்து போய் அன்லிமிட்டட் ஆன்மீக ஞான நிலை அடையிறதுக்கு அவருக்கு தோத்தாபுரி மகாராஜ் அப்படிங்கிற குரு உதவி தேவைப்பட்டுச்சு. ஸோ நாமளும் நம்ம இதயத்தில் பகவானின் அம்சமாக குடிகொண்டு இருக்கிற பகவானின் உண்மை ஸ்வரூபத்தை தியானம் செஞ்சு உணர முயற்சிப்போம். பகவானையே சரணடைஞ்சு ஆன்மீக முன்னேற்றம் பெற்று அவரிடமே ஐக்கியமாகும். நல்லது. நன்றி. வணக்கம். ஓம் சாந்தி.